வணக்கம். ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வளமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பிக் கொள்ளலாம். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என மகாகவி அடையாளத்தை பெற்ற பாரதியாரின் கவிதை வரிகளை இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்வதால் இன்று ஏதோ பாரதியாரின் நினைவு நாள் அல்லது பிறந்த நாள் வந்து கொள்கின்றதோ என நீங்கள் நினைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்பது புரிதலுக்குரியது. நவீன தமிழ் கலைஞர்களின் முன்னோடி என்றும் சிறந்த தமிழ் இலக்கியவாதிகளில் ஒருவர் என்றும் கருதப்படும் பாரதி தனது 38வது வயதில் மரணித்த விடயம் பலரும் அறிந்த விடயம். ஆயினும் இந்தியாவில் முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட படைப்புக்கு உரிய இந்த முண்டாசு கவிஞர் தனது படைப்புகளில் பழித்து உரைத்து வர்ணிக்கும் வாய்ச்சொல் வீரத்துவம், அடிமை சிறுமதி, ஊமை சனங்கள், நடிப்பு சுதேசிகள் ஆகிய விழிப்பு நிலைகள் இந்தியாவின் பிரித்தானியர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்ட காலத்தில் வெளிப்பட்டு கொண்டாலும் ஈழத்தமிழர்களின் சமகால அரசியல் நகர்வுகளுக்கும் வாய்ச்சொல் வீரத்துவம், அடிமை சிறுமதி, ஊமை சனங்கள், நடிப்பு சுதேசிகள் ஆகிய அடைமொழிகள் கச்சிதமாக பொருந்திக் கொள்கின்றன. குறிப்பாக உடையவன் இல்லா சேலை ஒரு முழம் கட்டை என்பது போல தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தில் பிரபாகரனியம் என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கிய ஒரு தலைவன் இப்போது கவன கலைப்பான்களின் உசுப்பேற்றல் கருத்துக்களில் ஊறுகாயாக்கப்படும் அவலம் தொடர்கிறது. ஈழத்தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் தியாகம் மற்றும் வீரம் நிறைந்த போராட்டத்தை கண்டுகொண்ட சமகால சந்ததி இவ்வாறான புதிய கொடுமைகளை காணும் நிலையை எட்டிவிட்டது. ஆயினும் பிரபாகரனியத்தையே கவன கலைப்பான்கள் ஊர்காய் போல தொட்டு கொண்டாலும் அவ்வாறான கவன கலைப்பான்களின் ஆதரவு வட்டமோ அது கண்டு வலைத்தளங்களில் பெருமை கொண்டு ஆர்ப்பரிப்பது வேறு விடயம். தமிழ் தேசியத்தின் முக்கிய குறியீடாக இருந்த இந்த முகம் சொல்லுக்கு முன் செயல் என்பதையும் அதிகம் பேசாமல் சில செய்முறைகளை காட்டிய நிலையில் இப்போது அந்த தலைவரின் பெயர் வெட்டித்தனமான உசுப்பேற்றல் கருத்துக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு முரண் நிலையாக இழுத்தெடுக்கப்படுகிறது. தலைவரின் பெயரை ஊறுகாய் போல உச்சரித்துக் கொள்வதால் அல்லது அவரை தனது வழிகாட்டி என அடிக்கடி சொல்லிக் கொள்வது மட்டும் தீர்வல்ல. ஆனால் இவ்வாறு வாய்ச்சொல்லில் வீரத்துவத்தை காட்டும் தலைகள் பிரபாகரனியத்தின் தத்துவார்த்தத்தில் முரண்நிலையாக செயல்படுவது மட்டும் தொடர்கிறது. ஆகையால் அந்த பெயரை உச்சரிக்கும் முகங்கள் அந்த பெயரை தமக்குரிய சுயலாப தற்காப்பு முயற்சிக்கான கருவியாக பயன்படுத்திக் கொள்வதும் கண்கூடாக காண கிடைக்கிறது. ஈழத்தமிழர்களின் அரசியல் போராட்ட வரலாற்றில் எதிரிகள், துரோகிகள் என்ற அடையாளங்களை இதுவரை அலசப்பட்ட நிலையில் இப்போது கொடுமை சரவணா கொடுமை பாணியில் புதிய தினுசான வடிவங்களும் பாம்பென கடப்பதா அல்லது பழுதென மிதிப்பதா என்ற குழப்ப நிலை தளமும் உருவாகிக் கொள்வதை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற விவாத களங்களிலும் முகநூல் உசுப்பேற்றல் கருத்துக்களிலும் தெளிவாகவே கண்டுகொள்ள முடிகின்றது. ஆனால் மறுதலையாக இவ்வாறான வெட்டித்தனமான பேச்சுக்களுக்குள் தையிட்டி விகாரை வக்காலத்துக்களும் வலிந்து இழுக்கப்படும் சமகாலத்தில் இந்த விகாரை மற்றும் அதனை சூழவுள்ள 14 ஏக்கர் காணியும் விகாரைக்கே சொந்தமானது என்றும் அதனை ஒருபோதும் தமிழர்களிடம் கையளிக்க முடியாது எனவும் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்ற அமைப்பும் இப்போது குரல் கொடுத்து யாழ்ப்பாண அரசாங்க அதிபருக்கு அது குறித்து ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டது. தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் உள்ள கவன கலைப்பான்களை தவிர பொதுவாகவே ஏனைய தமிழ் தேசிய அரசியல் முகங்கள் அனைத்துமே தமிழர்களின் நிலப்பரப்பில் எழுந்த இந்த விகாரை எனப்படும் கட்டிடத்தின் சட்டபூர்வ தன்மையில் ஒரு முக்கியமான வினாவை எழுப்பிக் கொள்ள இப்போது குப்பர தள்ளிய குதிரை குழியையும் பறித்ததாம் என்ற கதையாக தையிட்டி விகாரை உள்ள இடத்திற்கு அருகாக சைத்தியம், புத்தமெதுரா, அன்னதான மடம், மடாலயம், ஓய்வு மண்டபம், தியான மண்டபம், பூங்கா ஆகியனவும் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் கோரிக்கை என்ற பெயரில் புதிய குண்டொன்றை தமிழர்களுக்கு எறிகிறது. ஆக மொத்தம் இலங்கையின் உள்ளூர் அரசியல் பரப்பில் கவன கலைப்பான்களின் தினுசான அசைவியக்கம் ஒருபுறத்தை செல்ல, உலகின் சமகால அசைவியக்கமும் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற இன்னொரு வகை தினுசு முகங்களால் தமிழர்களின் அரசியல் நிலையை இன்னமும் கையறு நிலையாக வீரியப்படுத்த முனைவதும் தெரிகிறது. அந்த வகையில் ஈழத்தமிழினம் தமது இனத்தின் மீதான உதிரப்பலி பொறுப்புக்குரியவர்களை பொறுப்பு கூற வைக்கும் ஒரு தளமாக நோக்கிக்கொள்ளும் ICC எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை தடை செய்யும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்காவின் அரச தலைவரான 2.0 டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பமிட்டுள்ளார். இஸ்ரேல் காசாவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்த பின்னர் இந்த நகர்வை அவர் செய்தார். தனது நாடான அமெரிக்காவையும்
தனக்கு பெரிதும் பிடித்த பங்காளி நாடான இஸ்ரேலையும் குறிவைத்து ஐசிசி சட்டவிரோதமாக ஆதாரமற்ற நகர்வழி எடுத்ததால் இந்த தடை வருவதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் இனிமேல் அமெரிக்க குடிமக்கள் அல்லது அமெரிக்காவுக்குள்ள இஸ்ரேல் போன்ற பெரிய நாடுகளின் குடிமக்கள் மீது ஐசிசி அதாவது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் நடத்த முனையும் விசாரணைகளுக்கு யாராவது உதவி கொண்டால் அவ்வாறானவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் மீது தனது நிர்வாகம் சாட்டையை சுழற்றும், நுழைவிசைவுகளை மறுக்கும், நிதி தடைகளை போடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கின்றார். கடந்த நவம்பர் மாதம் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இடம்பெற்ற போர்க்குற்றங்களை மையப்படுத்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்த நிலையில் நெத்தன்யாகு வாஷிங்டனில் நின்றவர்களை ஐசிசியே அமெரிக்க தடையை பிடி என்ற வகையில் ட்ரம்பின் நகர்வு வந்துவிட்டது. ஆனால் காசாவில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவிகள் இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்பட்ட நிலையில் அவ்வாறான தாக்குதல்களில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களை மையப்படுத்தி நெதர்லாந்தில் இருந்து அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணையை வெறுக்கும் அதே ட்ரம்ப் தான் ஹெஸ்புல்லா அமைப்பை தமது சூழ்ச்சியால் பேஜர் எனப்படும் தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் இலக்கு வைத்து கொன்ற இஸ்ரேலின் சார்பாக நெத்தன்யாவுக்கு ட்ரம்ப் ஒரு தங்க பேஜரை அதாவது கோல்டன் பேஜரை பரிசு கொடுத்த விடயமும் உபரியாக நேற்று தெரிந்தது. அதாவது இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய பேஜர்கள் மூலமான தாக்குதல்களை தட்டி கொடுத்து ட்ரம்ப் இந்த பரிசை வழங்கி இருக்கிறார். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை பொறுத்தவரை அமெரிக்காவின் பல மேற்குலக பங்காளி நாடுகள் உட்பட 120க்கும் மேற்பட்ட நாடுகள் அதன் உறுப்பு நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ அவ்வாறான தகுதியில் இல்லை என்பது நீங்கள் அறிந்த விடயம். இதனால் ட்ரம்ப் தனது முதலாவது பதவிக்காலத்தில் அமெரிக்க படையினர் ஆப்கானிஸ்தானில் செய்த போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளை ஐசிசி கையில் எடுக்க தலைப்பட ஐசிசி மீதான தடைகளை விதித்தார். எனினும் அந்த தடைகள் ட்ரம்புக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஜோ பைடனால் நீக்கப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் 2.0 ட்ரம்பால் ஐசிசி மீதான தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்கள் நீதியை எதிர்பார்க்கும் ஐநா மனித உரிமை பேரவையிலிருந்து ஏற்கனவே அமெரிக்கா அந்த அமைப்பை குறை மதிப்புக்கு உள்ளாக்கி அதிலிருந்து வெளியேறிய நிலையில் இப்போது ஐசிசிக்கும் ட்ரம்ப் தடை விதித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து வெளிக்கிளம்பும் இவ்வாறான நகர்வுகளால் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம், அனைத்துலக மனித உரிமை பேரவை போன்ற மையங்களில் தமது இனத்தின் மீதான உதிரப்பலிக்கு நீதியை கோரிக்கொள்ளும் இல்லையென்றால் நீதியை எதிர்பார்க்கும் தமிழர்களுக்கு புதிய புதிய பாதகமான நிலைமைகள் தான் உருவாகிக் கொள்கின்றன. ஆனால் மறுபுறத்தே உலகின் இவ்வாறான அசைவியக்கங்களை ஈழத்தமிழினம் கவனித்ததோ இல்லையோ தமது அரசியல் பரப்பில் பேசு பொருளில் இருக்கக்கூடிய கவன கலைப்பான்கள் பக்கமே அவர்களின் பார்வையும் பேசுபொருளும் இருப்பதாக தெரிகிறது. இதனால் தான் கவன கலைப்பான்களின் விடயமே இப்போது ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. இது ஒரு வகையில் அந்தோ பரிதாப நிலைதான். ஈழத்தமிழர்களின் நிலை இவ்வாறு இலக்கற்று திசை வழி தவறுவது தெற்குக்கும் உள்ளூரவு சுதமானது. இதனால் தானோ என்னவோ கவன கலப்பான்கள் சில விடயங்களை சுவாரஸ்யப்படுத்திக் கொள்ள திசை காட்டியில் உள்ள சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களும் நாம் வெகுண்டு கொண்டால் கவன கலைப்பான்களுக்கு ஓடவும் ஒளியவும் இடமில்லை என கூறி தமது முண்டாசுகளை தட்டி கொண்டு ஏதோ ஒரு வகையில் அவர்களும் தமது தரப்பில் தமிழர்களின் அரசியல் திசை வழியை மடைமாற்றத்தான் செய்கின்றார்கள். திசை காட்டியை பொறுத்தவரை தாம் தேர்தல் பரப்புரைகளில் வார்த்தை ஜாலங்களுடன் வெளியிட்ட சிஸ்டம் சேஞ்ச் இப்போதைக்கு இலங்கை தீவில் சாத்தியமில்லை என்ற விடயத்தை கைகளை சுட்டுக்கொண்டு யதார்த்தமாக நோக்கிக் கொள்வதால் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர நியமனங்களில் இனிமேல் அரசியல் தலையீடோ பழைய முகங்களின் பிரசன்னமோ இருக்காது என்ற தமது பிரபலமான நிலைப்பாட்டிலிருந்து ஏகேடிஆர் தரப்பு ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுக்க தலைப்படுவது தெரிகிறது. ஏகேடிஆர் கடந்த ஆண்டு ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொலு ஏறியதும் அனைத்து தூதர்கள் மற்றும் ராஜதந்திரிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்திருந்தது. அப்போதுதான் இனிமேல் ஸ்ரீலங்கா சார்பான ராஜதந்திர நியமனங்களில் இனிமேல் அரசியல் தலையீடோ படைமுகங்களின் பிரசன்னமோ இருக்காது பாருங்கள் என மக்களுக்கு அது ஒரு செய்தியை சொல்லி இருந்தது. ஆனால் இப்போது இந்த விடயத்தில் மீண்டும் வேதாளம் பழையபடி முருங்க மரத்தில் ஏற தலைப்படுவதாக தெரிகிறது. இதனால் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா விமானப்படை தளபதி உதயனி ராஜபக்சவுக்கும் ஒரு ராஜதந்திர பணி காத்துள்ளதாக கொழும்பில் கிசுகிசுக்கப்படுகிறது. அதேபோல பாகிஸ்தானில் உள்ள ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகரகத்துக்கும் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் ராஜதந்திரியாக பரிந்துரைக்கப்பட உள்ளதாகவும் தெரிகின்றது. அதேபோல ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகரான லசந்த விக்ரமதுங்கவின் விதவை துணைவி சோனாலிக்கும் ஐநாவுக்கான ஸ்ரீலங்கா தூதர் என்ற பதவி தயாராக்கப்படுகிறது. ஆனால் லசந்தவின் விதவை துணைவி சோனாலிக்கு ஐநாவுக்கான பிரதிநிதி பொறுப்பு வழங்கப்படவுள்ள நிலையில் வசந்தவின் புதல்வியோ ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபரை பதவி விலகுமாறு கோரி ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார்.
இந்த கடிதத்தில் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க அதிகார முறைகேடுகள் மற்றும் கடமை புறக்கணிப்புகளை செய்து கொள்வதால் அவ்வாறானவர் நாட்டின் சட்டமா அதிபர் என்ற உயரிய பதவியில் இருக்க இலாயக்கற்றவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் மீது இறுதிக்கட்ட போர் மூர்க்கம் கொண்டிருந்த 2009 ஜனவரி 8 அன்று கொழும்பின் புறநகர பகுதி ரத்மலானை வான்படை தளத்தை சுற்றியுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் பதுங்கியிருந்த ஆயுததாரிகளால் லசந்த விக்ரமதுங்க பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் கடும் பாதுகாப்பு இருந்த அந்த உயர் பாதுகாப்பு வலய பகுதியில் இடம்பெற்ற இந்த கொலையை புரிந்தவர்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என்ற கதைகளைத்தான் ஸ்ரீலங்காவின் படைத்தரப்பு கடந்த 15 வருட காலமாக கிளிப்பிள்ளை போல சொல்லிக் கொள்கின்றது. எனினும் லசந்தவின் படுகொலை வழக்கில் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறானவர்களை விடுவிக்க சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க எடுத்ததாக குறிப்பிடப்படும் சர்ச்சைக்குரிய முடிவும் அவர் சில விடயங்களை இந்த விடயத்தில் மூடி மறைக்க முயல்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் இப்போது இலங்கையில் பேசுபொருளாக உலா வருகின்றன. இந்த பேசுபொருளை மையப்படுத்திய போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் நேற்று இளம் ஊடகவியலாளர்கள் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்ற வளாகம் ஒன்றில் இதனை மையப்படுத்திய ஒரு நீதிகோரல் போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். இப்போது சட்டமா அதிபர் செய்துள்ள இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய போதாக ஏகேடிஆரின் அரசாங்கம் கூறிக்கொண்டாலும் இந்த விடயத்தில் அரசாங்கம் தன்னிச்சையாக ஒன்றும் செய்ய முடியாது எனவும் அதற்காக ஒன்றில் வழக்கு போட வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தில் சட்டமா அதிபர் மீது ஒரு குற்ற பிரேரணையை கொண்டு வர வேண்டும் எனவும் கிசுகிசுக்கப்படுகிறது. ஆகையால் இந்த விடயத்தில் ஏகேடிஆர் தரப்பின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது இப்போது ஒரு வினாவாகிக் கொள்கிறது. ஆனால் தெற்கின் இந்த பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு வரக்கூடும், இல்லையென்றால் சில சமரசங்கள் வரக்கூடும். இதேபோல ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர நியமனங்களில் இனிமேல் படைத்துறை முகங்களின் பிரசன்னம் இருக்காது பாருங்கள் என்ற பப்படா கதைகளும் யுவடிவ திருப்பங்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முருங்கை மரத்தில் ஏறிக்கொள்ளலாம். ஆனால் தமிழர்களின் அரசியல் பரப்பில் பிரபாகரனியம் இப்போது கவன கலைப்பான்களால் ஊறுகாய் ஆக்கப்படும் கொடுமையான நிலைமைக்கு எப்போது தீர்வு வரும் என்பதுதான் தெளிவாக தெரியவில்லை. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்கா காசாவை கையகப்படுத்தும் போது அதன் பூர்வீக மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் திட்டங்களை இஸ்ரேலிய படைத்துறை உருவாக்க வேண்டும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்த விடயம் புதிய அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது. காசா மக்களை தரைவழி, கடல் வழி மற்றும் வான்வழியாக வெளியேற்றும் திட்டங்களை இஸ்ரேலிய படைத்துறை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காசாவை கையகப்படுத்தும் திட்டத்திற்கு இஸ்ரேல் உடன்பாடு வெளியிட்ட நிலையில் இந்த புதிய நகர்வுகள் வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவால் பனாமா கால்வாய் கைப்பற்றப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த நிலையில் இனிமேல் பனாமா கால்வாய் வழியாக செல்வதற்கு அமெரிக்க அரசாங்க கப்பல்கள் கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திலிருந்து ஒரு கதை வந்த நிலையில் இந்த செய்திகளை பனாமா மறுத்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்ட விடயம் பொய்யென பனாமா அரசு தலைவர் ஜோஸ் ரவுல் முலினோ தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்கா பொய்கள் மற்றும் புரட்டுக்களை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலை அமெரிக்க ராஜாங்க திணைக்கள செயலாளர் மார்க் ரூபியோவோ பனாமா கால்வாய் தாக்குதலுக்கு உள்ளானால் அதனை பாதுகாக்க அமெரிக்காவே படைய ரீதியில் செல்ல வேண்டும் என ஒரு ஒப்பந்தம் இருப்பதால் அந்த கால்வாய் ஊடாக பயணிக்கும் அமெரிக்க கப்பல்களுக்கு கட்டணத்தை வசூலிக்க முடியாது என குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக மொத்தம் பனாமா கால்வாயை மையப்படுத்திய விடயம் தொடர்ந்தும் கொதிநிலையாகவே நகர்த்தப்படுகிறது. இவை அமெரிக்க நிலவரங்கள். அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில் தொழிற்கட்சியிடம் ஆட்சியை இழந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இப்போது தனது கட்சியின் மீளெழுச்சிக்கு குடியேறிகள் மீதான கடுமையை ஒரு துருப்புச் சீட்டாக தலைப்படுவது அதன் புதிய அறிவிப்புகள் மற்றும் நிலைப்பாடுகளில் அவதானிக்கப்படுகின்றது. இந்த வார ஆரம்பத்தில் பிரித்தானியாவில் வெளிவந்த கட்சிகளின் ஆதரவு குறித்த கருத்து கணிப்புகள் பிரித்தானிய அரசியலை ஒரு உலுப்புலுக்கியுள்ளது. பிரித்தானியாவின் முக்கிய ஊடகங்களில் ஒன்றான ஸ்கை நியூஸும் யூகோவ் கருத்து கணிப்பு அமைப்பும் இணைந்து நடத்திய இந்த கணிப்பீட்டில் நைஜல் ஃபராஜின் ரிஃபார்ம் யூகே அதாவது சீர்திருத்த பிரித்தானிய கட்சி முதன்முறையாக முதலிடத்தை பிடித்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ஆகிய திகதிகளில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் நைஜல் ஃபராஜின் கட்சி பிரித்தானிய மக்களிடம் 25% ஆதரவை பெற்று முன்னிலை பெற்றது. அதன் பின்னர் தற்போதைய ஆட்சி தரப்பான தொழிற்கட்சி 24% ஆதரவை பெற்றிருந்தது. இதற்கு பின்னால் கன்சர்வேட்டிவ் கட்சி 21% ஆதரவையும், லிப்டெம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சி 14% ஆதரவையும், பசுமை கட்சி 6% ஆதரவையும் பெற்றுக் கொண்டது. நைஜல் ஃபராஜின் ரிஃபார்ம் யூகே கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை பின்தள்ளியதை அடுத்து குடியேற்ற விதிகளை கடுமையாக்க போவதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கெமி படோனோக் உறுதியளித்துள்ளார். இதன் அடிப்படையில் பிரித்தானியாவில் ஒருவர் நிரந்தர வதிவிடத்தை பெற வேண்டுமானால்
அதாவது பிஆரை பெற வேண்டுமானால் தற்போதைய நிலையில் இந்த தகுதியை பெறுவதற்கு ஒருவருக்கு 5 ஆண்டு கால சட்டபூர்வ வதிவிடம் இருந்தாலே போதும். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியோ இந்த 5 ஆண்டு கால பகுதியை இரட்டிப்பாக்கி, அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிரித்தானியாவில் ஒருவர் சட்டபூர்வமாக வசித்தால் மட்டுமே அவருக்கு நிரந்தர வதிவிடம் அதாவது பிஆர் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயம் கொண்டு வரப்படும் என்ற உறுதியை வழங்கியுள்ளார். அதேபோல தற்போதைய விதிகளின்படி பிஆர் எனப்படும் நிரந்தர வதிவிட உரிமை கிடைத்ததும் ஒரு வருட காலத்தில் அந்த வதிவிட உரிமையை கொண்டிருப்பவர் பிரித்தானிய குடியுரிமையை விண்ணப்பிக்க முடியும். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியோ இந்த 12 மாத கால பகுதியை 5 ஆண்டுகளாக மாற்ற வேண்டும் எனவும் குறிப்பிடுகிறது. இதற்கிடையே பிரித்தானியாவில் 10 ஆண்டு காலம் சட்டபூர்வமாக வசிக்கும் ஒருவர் தனக்குரிய நிரந்தர வதிவிட உரிமையை கோரி விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரி அரசாங்கத்தின் பெனிஃபிட்ஸ் எனப்படும் சலுகைகளை கோராமல் இருக்க வேண்டும் எனவும், சமூக வீட்டு வசதியை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் எனவும், குற்றப்பதிவுகள் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும் எனவும், தனது குடும்பத்தை பராமரிப்பதற்குரிய முழு செலவினத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிதி ரீதியில் நிகர பங்களிப்பாளராக அவர் இருக்க வேண்டும் என்ற நியதிகளும் தாம் ஆட்சிக்கு வந்தால் புகுத்தப்படும் என கன்சர்வேட்டிவ் கட்சி கூறுகிறது. தற்போதைய தொழிற்கட்சி அரசாங்கம் குடியேற்றத்தை சமாளிப்பதில் தீவிரமாக இல்லை எனவும், தொழிற்கட்சி அரசாங்கம் பிரித்தானியாவுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு பதிலாக கட்டுப்பாடற்ற பேரழிவு நிலையொன்றை உருவாக்கி கொள்ள தலைப்படுவதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் கடுமையாக சாடியுள்ளார். இதனால் நாட்டின் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதில் புதியதொரு அணுகுமுறை தேவை என்றும் அவர் வலியுறுத்துகிறார். பிரித்தானிய மக்களுக்கு பிரித்தானியா ஒரு தங்குமிடம் அல்ல எனவும் அது அவர்களின் வீடு எனவும் குறிப்பிட்டும் கன்சர்வேட்டிவ் தலைவர் பிரித்தானிய குடியுரிமையும் நிரந்தர வதிவிட உரிமையும் நாட்டுக்கு உண்மையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் குடியேறிகளுக்கே வழங்க வேண்டும் என்ற விடயத்தையும் அழுத்தமாக கூறுகிறார். அத்துடன் நிரந்தர வதிவிடத்தை பெற்ற ஒருவர் பிரித்தானிய கடவுச்சீட்டை பெறும் விடயம் அதாவது குடியுரிமையை பெறும் விடயம் ஒரு சலுகையாக இருக்க வேண்டுமே தவிர அது ஒருவருக்கு தானியங்கி உரிமையாக அதாவது ஆட்டோமேட்டிக்காக கிட்டும் உரிமையாக இருக்கக்கூடாது எனவும் கன்சர்வேட்டிவ் தலைமைத்துவம் கூறுகிறது. எதிர்வரும் 10ஆம் தேதி தொழிற்கட்சி அரசாங்கம் கொண்டு வரவுள்ள எல்லை பாதுகாப்பு சட்டம் சட்டவிரோத குடியேறிகள் பிரித்தானியாவில் தங்குவதை எளிதாக்க உள்ளதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சி எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. தொழிற்கட்சி அரசாங்கம் எதிர்வரும் 10ஆம் தேதி கொண்டு வரவுள்ள புதிய சட்டம் சட்டவிரோத குடியேறிகள் பிரித்தானியாவில் தங்குவதை எளிதாக்க உள்ளதாகவும், சட்டவிரோத குடியேறிகள் குடியுரிமையை பெறுவதை எளிதாக்குவதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் கண்டனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.